ஹலோ கைஸ், வெல்கம் டு கூஃபி கிக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒன் பீஸ் சாப்டர் 1114 தான் பார்க்க போகிறோம். போன சாப்டரில் வெகாபங்க் வந்து ஷாக்கிங்கான ரிவீல் பண்ணியிருந்தாரு. அதாவது நம்ம ஒன் பீஸ் வேர்ல்டு கடலுக்குள்ளே சிங்க் ஆக போகுது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இது கேட்ட எல்லாமே ஷாக் ஆகியிருந்தாங்க. இந்த சாப்டரோட கவர் பேஜில் பார்த்தீங்கன்னா கினேமான் யாமட்டோ ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கினேமான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு ஸ்வாடை கொடுத்து இந்த மாதிரி ஹக்குமாய் ஃபாரஸ்ட்குள்ளே இருக்க என்மா ஸ்டைனில் இந்த ஸ்வாடை வச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஹக்குமாய் ஃபாரஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம யாசுவை வந்து டைமண்டாக இருக்கும் பொழுது அங்கே தான் வந்து எல்லாருமே வந்து அவர் ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அந்த பிளேஸ்க்குள்ள என்மா ஸ்டைன் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த என்மா ஸ்டைன்ல நம்ம செத்து போன யாசுவிக்கு பதிலா யாமட்டோவை அனுப்பி இந்த ஸ்வாடை வச்சுட்டு வர சொல்றாங்க. லைக் இது வந்து ஒரு ரிச்சுவல் மாதிரி. ஓகே, சாப்டரோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நேவி ஹெட் குவார்டர்ஸ் காமிக்கிறாங்க. அதுக்குள்ள நிறைய மெரின்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இந்த கடலுக்குள்ள நம்ம வேர்ல்டே முழுக்க போகுதா, வெகாபங்க் என்ன சொல்றாருன்னு புரிஞ்சுதான் சொல்றாரா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. இப்போ நம்ம ஆக்காயினை வந்து வாயில சிகரெட் வச்சுட்டு எப்பயும் போல ஒரு சீரியஸ் லுக்கோட இருக்கான். அண்ட் அதுக்கப்புறம் மாக்கரி டவுனை காமிக்கிறாங்க. இந்த மாக்கரி டவுன்ல தான் பிளாக் பீரியட நம்ம லூஃபி ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிருப்பான். அங்க இருக்க நிறைய பீப்புள்ஸ்லாம் வந்து நம்ம வெகாபங்க் சொன்ன நியூஸை கேட்டு சிரிக்கிறாங்க. அண்ட் நம்ம வெகாபங்க் கலாய்க்கவும் செய்றாங்க. இந்த ஆள் நல்லா காமெடி பண்றானே, நம்ம எல்லாத்தையும் பயப்பட வைக்கிறானா மிஸ்டர் ஜீனியஸ், நம்ம உலகமே எப்படி கடற்குள்ள முழுகும் அப்படின்ற மாதிரி நம்ம வெகாபங்க் அங்க இருக்க மக்கள் கலாச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வாட்டர் 7 சிட்டி காமிக்கிறாங்க. அங்க இருக்க மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சிட்டி வந்து அழிஞ்சிரும் சொன்னா நான் உடனே நம்பியிருப்பேன், பட் மொத்த உலகமே அழியும் சொல்றப்போ அது கொஞ்சம் நம்பர் மாதிரி தெரியல அப்படின்னு அங்க இருக்கவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பாலியை காமிக்கிறாங்க. பாலி எப்பயும் போல வாயில ஒரு சீடை வச்சுட்டு ஒரு குழப்பமான நிலையில இருக்காரு. இப்போ எம்பல் டவுனை காமிக்கிறாங்க. எம்பல் டவுன்ல நம்ம டோஃப்ளேமிங்கோ இந்த நியூஸை கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றானா, போக்க போக்க ஆட்ட சூடு பிடிக்குது, ஒருவேளை இந்த பிரிசன் ஃபுல்லாவே முழுகிடுச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணுவ, இங்க இருக்க கைதிகளை பாத்துக்கிறது தான் அவனோட வேலை மெகலன் அப்படின்னு டோஃப்ளேமிங்கோ சிரிச்சுக்கிட்டு நம்ம மெகலன் கிட்ட இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றான். நீ சொல்றது ஒரு விதத்துல சரிதான், கடல் மட்டம் 1 மீட்டருக்கு இன்க்ரீஸ் ஆனதுக்கு நிறைய சில்லுல பேரழிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த மொத்த உலகமே வந்து அழியணும்னா எத்தனை மீட்டர் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம மெகலன் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு நம்ம டோஃப்ளேமிங் என்ன சொல்றோம் அப்படின்னா, நிறைய மக்கள் வாழ்ற பிளேசஸ்ல இன்னும் 5 மீட்டர் கடல் மட்டம் உயர்ந்தாலே அவங்க கதை எல்லாமே முடிஞ்சிருச்சு, மேபி நம்மளும் தப்பிக்கணும், நம்ம எப்ப வேணாலுமே உயர்ந்த பிளேசஸ்க்கு போகலாம் அப்படின்னு நம்ம டோஃப்ளேமிங்கோ சொல்றான். இந்த இடத்துல அந்த ஹை அப் வார்த்தையை மட்டும் ஹைலைட் பண்ணிருப்பாங்க. மேபி நம்ம டோஃப்ளேமிங்கோ மேரேஜ் வாய்ஸ் கூட சொல்லியிருக்கலாம், ஏன்னா இருக்கிறதுல அதுதான் உயரமான இடத்துல இருக்குது. இப்போ ஃபிஷர்மேன் ஐலாண்டை காமிக்கிறாங்க. அதுல நம்ம ஷிரகோஷி வந்து அவங்க அப்பா கிட்ட உண்மையாலுமே இதெல்லாம் நடக்க போகுதா அப்பா அப்படின்னு கேட்கறா. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்குமே அது கேட்கறப்ப ரொம்பவே வினோதமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ எக்கட் ஐலாண்டை காமிக்கிறாங்க. அதுல நிறைய மெரின்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் முட்டாள்தனமான பேச்சு, பட் இந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே நம்ம வேர்ல்டோட மிகப்பெரிய சயின்டிஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இது வந்து மக்கள் மத்தியில பயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து ஒரு மெரின் என்ன சொல்றாருன்னா, அவரோட போய் பித்தலாட்டத்துல நிறுத்து வெகாபங்க் அப்படின்னு சொல்றாரு. இப்போ யாருக்கு காமிக்கிறாங்க, யாருக்கு வந்து நம்ம வெகாபங்க் திட்டுறா, டேம் ஸ்டெல்லா, இவன் எல்லா சீக்கிரத்தையுமே சொல்லிதான் ஆகணுமா அப்படின்னு. ஸ்டெல்லா அப்படின்னா அது வந்து பொண்ணு பேர் கிடையாது, அது வெகாபங்க் தான் குறிக்குது. இப்போ நம்ம வெகாபங்க் வந்து அவரோட மெசேஜை சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு. நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க, என்னோட சென்சார் டேட்டா அக்யூரேட்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண இன்னும் கொஞ்சம் நாள்லயே நம்ம வேர்ல்ட வந்து ஒரு மிகப்பெரிய எர்த்குவேக் வந்து ஷேக் பண்ணும். இந்த மெசேஜை வந்து அலபாஸ்டர்ல இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அலபாஸ்டர்ல சீனை கட் பண்ணி நம்ம பிக்மமோட பசங்க ஸ்மூத்தி அண்ட் மாண்டியர் இருக்காங்க இல்லையா, அவங்கள காமிக்கிறாங்க. வெகாபங்க் வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய எர்த்குவேக்கை பத்தி மட்டும் சொல்றானே, என்கிட்ட சொல்லாதீங்க, அவன் செத்ததுக்கு அப்புறமும் எப்படி இந்த ரெக்கார்டிங் ஓடுது அப்படின்னு நம்ம ஸ்மூத்தி ஒரு ஷாக்கிங்கான ரியாக்ஷன்ல இருக்கா. இப்போ அடுத்த பேனல்ல ஒரு ஐலாண்டை காமிக்கிறாங்க. அங்க இருக்க மக்கள் எல்லாமே போட்ல வந்து எவாக்குவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் வீட்டு மேல நின்னுக்கிட்டு இருக்காங்க, சில பேர் தப்பிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே நம்ம வெகாபங்கோட மெசேஜ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம வெகாபங்கோட மெசேஜ் வந்து அங்க வருது, இந்த மாதிரி இந்த பேரழிவுக்கு அப்புறம் உலகத்துல இருக்க எல்லா வாட்டர் லெவலுமே 1 மீட்டருக்கு இன்க்ரீஸ் ஆகிரும், இதனால நிறைய ஐலாண்டு வந்து வாழவே தகுதி இல்லாத அளவுக்கு மாறிடும், அண்ட் அது மட்டும் இல்லாம நேச்சுரலா நிறைய பீச்சுமே கம்ப்ளீட்டா முழுகிரும் அப்படின்னு வெகாபங்க் சொல்லும் பொழுது அங்க இருக்க மக்கள் வந்து உண்மையிலுமே வெகாபங்க் சொல்றது வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. லாங்ரிங் லாங்லேண்ட்ல நம்ம டான்ஜெட் காமிக்கிறாங்க. அவருமே நம்ம வெகாபங்கோட நியூஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ வெகாபங்க் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் சொல்றது மட்டும் நடக்கல அப்படின்னா இதுக்கப்புறம் நான் சொல்ல போற மெசேஜுமே நீங்க வந்து பார்க்க தேவையில்ல அப்படின்னு சொல்றாரு. இப்போ பைரட் ஐலாண்ட் காமிக்கிறாங்க. இது கேட்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு, வெகாபங்கால எப்படி இதெல்லாமே சொல்ல முடியுது அப்படின்னு அங்க இருக்க பைரட்ஸ் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூசானை காமிக்கிறாங்க. கூசான் வந்து அவன் முகர கை காலு உடம்பு ஃபுல்லாத்துலயுமே கட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ இவனுக்கும் நம்ம கார்ப்புக்கும் நடந்த ஃபைட்ல யார் வின் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. நம்ம கூசான் உயிரோட இருக்கான் அப்படின்னா கார்ப் செத்துட்டானா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் சாப்டர்ல நடக்குதுன்ட்டு. இப்போ நம்ம வெகாபங்கோட மெசேஜ் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. வெகாபங்க் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவேளை நான் சொன்னது எல்லாமே நடந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நான் சொல்ல போறதையும் நீங்க வந்து காது கொடுத்து கேளுங்க, இப்ப நடந்த எர்த்குவேக் வந்து நேச்சுரலா நடந்தது கிடையாது அப்படின்னு நான் அடிச்சு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம வெகாபங்க் சொல்றாரு. இப்போ சேட்டனை காமிக்கிறாங்க. சேட்டன் வந்து பீஸ்ட் ஃபார்ம்ல ராபின், சாப்பர், லிலித், ஜுவல்லரி பானி, ப்ரூக் இவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, வெகாபங்க் இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அட்டாக்கை வந்து நம்ம ராபினை நோக்கி அனுப்புறான். அப்ப சாப்பர் வந்து காட் பாயிண்ட் யூஸ் பண்ணி ராபினை சேவ் பண்றான். சோ அந்த அட்டாக்கோட எஃபெக்ட்ல எல்லாருமே பறந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம ராபின் வந்து அவளோட டெவில் ஃபுட் பவர் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே சேவ் பண்றா. இவங்க அப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறப்போ நம்ம வெகாபங்கோட மெசேஜ் வந்து பரவிக்கிட்டே இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எப்பயுமே முட்டாள்தனமா பீஸ்க்காக வந்து போராடிக்கிட்டு இருந்தேன்,
அதுதான் நான் பண்ண முதல் பாவம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ சேட்டன் வந்து மாஸ் கிட்ட அந்த பவர் ஸ்டேஷனை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கறான். நான் அதுதான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மாஸ் சொல்றான். அந்த ரூம்குள்ள இருக்க கண்டென்ட்லாம் நமக்கு ரொம்பவே முக்கியம், நான் கிட்டத்தட்ட அங்க வந்துட்டேன் அப்படின்னு நம்ம சேட்டன் சொல்றான். வெகாபங்கோட மெசேஜ் வந்து இப்பயுமே டெலிகாஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கு. நான் வந்து எப்பயுமே அழிவில்லாத ஒரு பவர் சோர்ஸை டெவலப் பண்றதுலேயே குறிக்கோளா இருந்தேன். அப்படி பண்றது மூலமா நம்ம வேர்ல்டுக்கு வந்து பெட்டர் ஃபியூச்சர் கிடைக்கும்னு நான் நம்பினேன். பட் ஆனா நான் வந்து சூரியனுக்கும் ரொம்பவே க்ளோஸ்ல போயிட்டேன் அப்படின்னு வெகாபங்க் சொல்றாரு. இந்த சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, சூரியனுக்கும் ரொம்பவே க்ளோஸா போயிட்டேன் அப்படின்னு, இதுதான் ஆக்சுவலி நம்ம சாப்டரோட நேமும் கூட. இந்த சாப்டரோட நேம் என்ன, விங்ஸ் ஆஃப் இக்காரஸ். கிரீக் மித்தாலஜில இக்காரஸ்னு ஒரு பர்சன் வந்து சூரியன் நோக்கி பறந்து போயிட்டே இருப்பாரு. நிறைய பேர் வேணாம் போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் அது எதையுமே அவர் வந்து கண்டுக்காம ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல இந்த மாதிரி சூரியன் நோக்கி போயிட்டே இருப்பாரு. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் அவரோட விங்ஸ் வந்து எரிஞ்சு போயிருது. லைக் அதே விஷயம் தான் நம்ம வெகாபங்க் விஷயத்தில் நடந்திருக்கு. வெகாபங்க் வந்து அந்த எனர்ஜி சோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து கண்டுபிடிக்கிற ஆர்வத்துல இந்த வாய்ட் செஞ்சுரி பத்தி நிறையவே தெரிஞ்சுக்கிறாரு. அதனாலதான் இப்ப நம்ம வெகாபங்க் சாகுற நிலைமையில இருக்காரு. சேட்டன் வந்து மதர் ஃபிளேமை பாக்குறான். இந்த மதர் ஃபிளேம் வந்து ஆக்சுவலி ஒரு இரும்பு கேப்சூல்குள்ள இருக்கு. இந்த இரும்பு கேப்சூல் மேல பாத்தீங்கன்னா S108 A and MU அப்படின்னு போட்டிருக்கு. சோ இப்போ நம்ம சேட்டன் வந்து ஹியூமன் ஃபார்முக்கு மாதிரி அங்க இருக்க எல்லாத்தையுமே போட்டு நொறுக்கிட்டு இருக்கான். பிகாஸ் இந்த ரூம்குள்ள இருக்க எல்லா விஷயமே அவங்களுக்கு முக்கியம் இல்லையா. சோ அதனால தான் அவனோட பீஸ்ட் ஃபார்ம்ல வந்து ரேம்பேஜ் பண்ணாம ஹியூமன் ஃபார்முக்கு மாதிரி அங்க இருக்க விஷயங்களை வந்து நொறுக்கிட்டு இருக்கான். இப்போ பிராகி, டாரி, லூஃபி 3 பேருமே வாரக்கரி கூட சண்டை போடுறாங்க. நம்மளோட அட்டாக்ஸ் எதுவுமே அவன் மேல ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு அந்த ஜெயின் சொல்றாங்க. நம்ம லூஃபியுமே அவனால முடிஞ்ச அளவுக்கு கியர் ஃபைல வாரக்கரி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ அங்க இருக்க ஒரு மேரன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த சிச்சுவேஷன்ல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்றான். இப்போ பிராகி அண்ட் டாரி இவங்க 2 பேருமே அந்த வார்குரி கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம லூஃபி வந்து கியர் ஃபைல அங்க அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். வார்குரி இருக்காளையா, அவ வந்து வாயில இருந்து நெருப்ப கக்குறான். சோ பிராகி அண்ட் டாரி இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது ரொம்பவே ஹீட்டா இருக்கு, நம்ம மட்டும் அதில் மாட்டோம் அப்படின்னா கருகி சிப்ஸா மாறிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெகாபங்க் என்ன சொல்றாருன்னா, என்னால பிரசன்ட் சிச்சுவேஷனை ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் நம்ம வேர்ல்டு வந்து ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நம்ம 900 and 800 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த செஞ்சுரிஸ் தான் நிறைய மக்கள் வந்து பிளாங்க் பார்ட் ஆஃப் த ஹிஸ்டரி அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்படி நம்ம வெகாபங்க் வந்து சொல்லிட்டே இருக்கிறப்போ ஈமு இருக்காளையா, அவளோட ஷேடோவை காமிக்கிறாங்க. இப்போ மேரேஜ் வாய்ஸ்ல வந்து அங்க இருக்க அந்த செலஸ்டியல்ஸ்லாம் வந்து மெரின் வந்து திட்டிட்டு இருக்காங்க. அந்த மெரின்ஸ்லாம் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி. தென் இப்போ நம்ம வெகாபங்கோட மெசேஜ் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அந்த பிளாங்க் பார்ட் ஆஃப் த ஹிஸ்டரி தான் எல்லாருமே வாய்ட் செஞ்சுரி அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒண்ணு அழிஞ்சிருச்சு, இல்ல அப்படின்னா காணாம போயிடுச்சு. மோஸ்ட்லி அதுதான் உண்மை. பட் ஆனா அந்த ஹிஸ்டரியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு கடைசியா ஒரு கீ இருக்கு அப்படின்னு நம்ம வெகாபங்க் சொல்றாரு. இதை கேட்ட செலஸ்டியல் எல்லாமே காண்டாகிட்டு, அந்த வெகாபங்க் கன்ஃபார்மா சாகணும், அவன் செத்ததுக்கு அப்புறம் அவனோட பாடி என்கிட்ட கொண்டு வாங்க, நான் வந்து அதை உரு தெரியாம அழிச்சிடறேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ சயின்ஸ் சால்ரியாவை காமிக்கிறாங்க. அவளுக்கு வந்து வாய்ட் சென்சுரி பத்தி சுத்தமா ஒண்ணுமே தெரியல. சோ வந்து இந்த சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்றான் அப்படின்னு குழப்பத்திலே இருக்கா. இப்போ நம்ம வெகாபங்க் வந்து மெசேஜ் கண்டினியூ பண்றாரு. இந்த ஹிஸ்டரி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான கடைசிக்கு வந்து போனகிளிஃப் தான். இந்த போனகிளிஃப் வந்து உலகம் ஃபுல்லாவே பரவி இருக்கு. அது மேல டெக்ஸ்ட் வந்து எழுதிருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை வந்து முதல்ல வந்து டீகோட் பண்ணாங்க. சோ பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் வந்து ஒரே ஒரு மெத்தடு அப்படின்னு நம்ம வெகாபங்க் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மெசேஜை காட்டுக்குள்ள இருந்து ஜாகரடி சால் வந்து கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் எப்பவுமே சிரிப்பான்ல, டேரி ஷிஷி அப்படின்ட்டு, அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அண்ட் இந்த காட்டுக்குள்ள இன்னொரு பர்சன் இருக்காங்க, அது யாருன்னு தெரியல. இப்போ ஈஸ்ட் ப்ளூல இருக்க ஆரஞ்ச் டவுன்ல ஒரு குட்டி பொண்ணு, பூடல், அதுக்கப்புறம் சோச்சோ இவங்க எல்லாமே காமிக்கிறாங்க. இந்த நியூஸ் வந்து இங்கேயும் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த குட்டி பொண்ணு வந்து, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, 20 கிங்ஸ் சேர்ந்து இந்த வேர்ல்ட கிரியேட் பண்ணிருக்காங்க, இந்த விஷயம் வந்து அந்த தாத்தாக்கு தெரிய வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி பூடல் கிட்ட அவ கேட்கறா. அதுக்கு பூடல் வந்து, யாரால சொல்ல முடியும், உனக்கு ஒரு வேளை தெரியுமா சோச்சோ அப்படின்னு அந்த நாய் கிட்ட அவர் கேட்கிறாரு. இப்போ அப்படியே அங்க சீனை கட் பண்ணி அமேசான் லிலியை காமிக்கிறாங்க. அங்கேயுமே வந்து இந்த நியூஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வெகாபங்க் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த போனகிளிஃபை வந்து டிசைஃபர் பண்றாங்க இல்லையா, இது வந்து கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குற்றம். பட் அப்படி இருந்தாலுமே கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா நான் வந்து அந்த ஃபர்பிடன் ஹிஸ்டரி பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து நான் பண்ண 2வது பாவம். எனக்கு வந்து சர்டன் குரூப்பை சார்ந்த திறமசாலியான ஆர்கியாலஜிஸ்டோட நிறைய டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சது. அந்த டாக்குமெண்ட்ஸோட உதவியோட நான் வந்து நிறைய போனகிளிஃபை வந்து டீகோட் பண்ணேன் அப்படின்னு வெகாபங்க் சொல்றாரு. ஸோ அவர் ஆக்சுவலி யார் சொல்றாங்க அப்படின்னா, ஒஹாராவோட ஆர்கியாலஜிஸ்ட் தான் சொல்லிட்டு இருக்காரு. ஒஹாராவை பத்தி நம்ம வேர்ல்டு மக்களுக்கு யாருக்குமே ஒண்ணுமே தெரியாது. ஸோ அதனால தான் நம்ம வெகாபங்க் வந்து சர்டன் குரூப் ஆஃப் எக்ஸப்ஷனல் ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்றாரு. இந்த எல்லா மெசேஜுமே நம்ம ராபின், சாப்பர், நாமி, ப்ரூக், அப்புறம் லிலித் எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ப்ரூக் வந்து ஜோரான் ஜிம்பே வந்து கூப்பிடுறான். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வெகாபங்க் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இந்த ரிசர்ச்சை என்னால எவ்வளவு தூரம் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் பண்ணேன், எனக்கு இதுல வந்து எந்த ஒரு வருத்தமே கிடையாது, ஆஃப்டர் ஆல் ஹிஸ்டரின்றது வந்து ஒரு ஸ்டோரி தான் அப்படின்னு வெகாபங்க் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ நாமோட குரூப் நிக்கிறாங்க.
பார்த்தாங்கல்ல அந்த மேகம் வந்து ஸ்ட்ரெச் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்த புரூக் வந்து ஒருவேளை எடிசன் வந்து இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தானா அப்படின்னு ஊசாப் கிட்ட சொல்றான். ஆமா, இந்த பெரிய கிளவுட்ல இருந்து இந்த மேகம் வந்து தனியா பிரிஞ்சு வரும். ஸோ அப்படி வரது மூலமா நம்மளால ஈஸியாவே கடலுக்குள்ள விழுந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்னு ஊசாப் சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ எடிசன் வந்து ஸ்டார் ஹேட்ஸ் கிட்ட நீங்க வந்து கவர்மெண்ட் கிட்ட மாட்டிக்க கூடாது, எப்படியாவது தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்றான். இப்போ வெகாபங்கோட மெசேஜ் வந்து கண்டினியூ ஆகுது. உண்மையை சொல்ல போனா எனக்குமே அந்த அண்ட்ரியர் கதையை பத்தி கொஞ்சம் தான் தெரியும். ஸோ எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாம என்னால எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு வெகாபங்க் சொல்றாரு. இப்போ வார்கிரி கூட பிராகி, டாரி, லூஃபி சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அதுல பிராகி என்ன சொல்றான் அப்படின்னா போதும் ஸ்டார் ஹேட் நிறுத்து அப்படின்னு சொல்றான். பட் நம்ம லூஃபி அதெல்லாம் கேட்காம நான் அடிக்க போற நெக்ஸ்ட் அட்டாக் கன்ஃபார்மா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பெருசாக்கி வார்குரியை அட்டாக் பண்றான். பட் வார்குரி தான் அவனோட வாயில இருந்து நெருப்பு ரிலீஸ் பண்ணுவான் இல்லையா, அதனால நம்ம லூஃபியோட கை வந்து எரியுது. இதை பார்த்த பிராகி இருக்கான் இல்லையா, அவன் சிரிக்கிறான். போதும் ஸ்டார் ஹேட் நிறுத்து, எங்களால சிரிப்பு அடக்க முடியல அப்படின்னு சொல்றான். இப்போ நம்ம வெகாபங்கோட மெசேஜ் வந்து கண்டினியூ ஆகுது. 900 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லா வளங்களும் நிறைஞ்ச ஒரு அட்வான்ஸ்டு கிங்டம்ல தான் நம்ம கதையோட ஸ்டார் வந்து பிறக்கிறாரு. எல்பாஃப்ல சொல்லப்படுற லெஜெண்டரி சன்கா நிக்கா மாதிரியே இவராலையும் அவரோட பாடி வந்து ஸ்டேச் பண்ணி சண்டை போட முடியும். எல்லாருமே அவரை வந்து ஜாய் பாய் அப்படின்னு கூப்பிட்டாங்க. இவர் தான் முதல்ல கடலுக்கு போயிட்டு ஒரு பைலட்டா மாறினாரு அப்படின்னு நம்ம வெகாபங்க் வந்து ஒரு ஷாக்கிங்கான ரிவீல் பண்றாரு. இதோட இந்த மாங்கா சாப்டர் முடியுது. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம சேனல்ல போடுற முதல் ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் அப்படின்னா அது இதுதான். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா நான் வந்து ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் வந்து கண்டினியூ பண்றேன். அப்படி புரியல அப்படின்னா நான் வந்து ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் போடுறது வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ தட்ஸ் இட் guys, thanks for watching. See you guys in the next video.